வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியோ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்குக்கு போறதுக்கு முன்னாடி, அதோட அப்டேட்ஸை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 வழக்கை பத்தி இங்க சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஏன் இந்த 3 வழக்கை இங்க சொல்ல போறேன் அப்படின்னா, அது முடிஞ்ச உடனே நான் அதுக்கும் இந்த கள்ளக்குறிச்சி வழக்குக்கும் எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க புரியலன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ முதல் சம்பவம் திருவான்மியூர் நீலாங்கரை போலீஸ்ல அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, அவரோட மகள் உட்பட 7 வயசுல இருந்து 10 வயது வரை உள்ள 3 பேர் சிறுமிகள், 7 வயசுல இருந்து 10 வயது வரை உள்ள சிறுமிகள் 3 பேரை அவரோட மகள் உட்பட ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, அவர் பக்கத்தில் இருக்க அடுக்குமாடி குடியிருப்புக்கு சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமிகளை கூட்டிட்டு போய் அடுக்குமாடி குடியிருப்பு கூட்டிட்டு போய் மொட்டை மாடியில் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நீலாங்கரை. இது எங்க நடந்துச்சு சம்பவம்னு பார்த்தா திருவான்மியூர் பகுதியில் நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டு விசாரணை பண்ண போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சம்பவம் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது ஒரு 4வது படிக்கிற சிறுவனோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உறுதிப்படுத்தி அந்த மர்ம நபர் மேல போக்சோ உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. 3 தனிப்படை அமைச்சு தலைமறைவான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 தனிப்படை அமைச்சு அதை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம். 2வது, இந்த 7 வயசுல இருந்து 10 வயசுக்கு உட்பட சிறுமிகளை இவ்வளவு வக்கர புத்தியோட பாக்குற ஒருத்தன் இந்த சமூகத்துக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சா என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு, நம்மளோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஸோ இதை அவங்க கண்டுபிடிக்கட்டும். 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க, அவங்க கண்டுபிடிக்கட்டும். எப்போ கண்டுபிடிப்பாங்கன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இது ஒரு சம்பவம். 2வது சம்பவம் அண்ணா நகர் போலீஸ்ல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இளம் பெண்ணு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் காலையில் அண்ணா நகர் பகுதியில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போ மோட்டார் சைக்கிள்ல அவங்க என்கிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட கூடவே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவும் கொடுத்துருக்காங்க. அதுல அந்த மர்ம நபரோட போட்டோவையும் அவங்க அந்த வீடியோல அந்த ஸ்டில்ல போட்டோவையும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க போலீஸ்ல. இவங்க போலீஸ் உடனடியா அந்த மர்ம நபரை கண்டுபிடிச்சு கைது பண்ண முடியல. ஏன்னா போட்டோ வீடியோவும் கொடுத்தும் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது நடந்தது 2020 நவம்பர் மாதம். அதுக்கப்புறமா போன வருஷம் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க வேற ஒரு வழக்குல. அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சம்பவத்துக்கு அவர் காரணமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அந்த கேஸை போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் அந்த குற்றத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது அடிப்படையில் அவங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எழும்பூர் கோர்ட்டு, நீங்கள் சாட்சி சொல்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த சம்மன் அனுப்புனது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம். இவங்க சாட்சி சொல்றதுக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி நினைக்கிறேன், அன்னைக்கு போய் காலையில் 10:30 4:30 மணி வரைக்கும் கோர்ட்டில் உட்காந்துருக்காங்க. ஆனால் போலீஸுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அந்த கேஸு உள்ள வருதா வரலையான்னு தெரியல. அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு நூடுல்ஸ் ஆகி போய் திரும்பியிருக்காங்க. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா, நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவு பண்ணப்பட்ட அந்த கேஸு, அதோட அந்த கேஸுக்கு சாட்சிக்கு வர சொல்லி எனக்கு சம்மன் அனுப்பிங்களா, அந்த சம்மனை 2யுமே ரத்து பண்ணிருங்க ஐயா, நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்காங்க ஹைகோர்ட்ல. அந்த வழக்கு ஆனந்த் வெங்கடேசன் முன்னிலையில விசாரணைக்கு வந்தது, நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் கிட்ட.
அவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணே இந்த வழக்கை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், ரத்து பண்ணிருங்க, சம்மனே ரத்து பண்ணிருங்க, என்னால் அலைய முடியல அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது வருத்தப்பட்டு அவர் வந்து இந்த ரெண்டையுமே ரத்து பண்ணி வழக்கை ரத்து பண்ணி உத்தரவு போட்டார். அவங்க கேஸ் போட்டவங்களே ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? ஸோ வழக்கை ரத்து பண்ணி உத்தரவு போட்டிருக்காரு. இது 2வது சம்பவம் நேற்று நடந்தது. 3வது வந்து பாடகி, அதாவது பின்னணி பாடகியா மேடை பாடகி அவங்க பேர் வந்து கவிதா, அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து நாகராஜ். இவருக்கு வந்து 37 வயசு, கவிதாவுக்கு வந்து 34 வயசு. இவங்க வந்து ஒரு இசைக்குழுவில் வந்து பின்னணி பாடகியா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, மேடை பாடகியா பாட்டு பாடிட்டு இருக்க வேலை பார்த்தாங்க. அதே குழுவில் வந்து இவர் மைக் செட் ஆப்ரேட்டரா அவர் ஹஸ்பண்ட் நாகராஜ் வேலை பார்த்தார். இந்த கிடையில சம்பவம் நடந்த அன்னைக்கு வீட்டில் வந்து இந்த பெண் வந்து ரத்தம் கக்கின நிலையில மயங்கி கிடந்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்தவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இறந்துட்டாங்க அப்படின்னோன்னா இந்த மாதிரி சந்தேக மரணமா இருக்கு அப்படிங்கிறனால அவங்க வந்து தலைவலி அடிக்கடி வரும்னு சொல்லிட்டு கண் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. ஒருவேளை உடல்நல குறைவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. பட் போலீஸாருக்கு தகவல் யாரோ சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் அடிப்படையில் போலீஸ்காரங்க வந்து அந்த பாடியை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புனாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது பண்ணி இந்த வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நோயில் இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கழுத்து நெரிக்கப்பட்டு இந்த பெண் இறந்துருக்கிறா அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. டாக்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்கன்னொன்னே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் முதல்ல சந்தேகம் வரும். அவங்களும் சந்தேகப்பட்டு அவங்கள விசாரிச்சிருக்காங்க. அவர் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காரு. ஸோ விசாரிக்கிற முறையில் விசாரிச்சு அவர் தான் அந்த கொலையை பண்ணாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவரை கைது பண்ணியிருக்காங்க. இது 3வது சம்பவம். இப்ப இந்த 3 சம்பவத்துல அடிப்படையா இருக்கிற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சிறுமி பாலியல் தொல்லை கொடுத்த ஒருத்தர் மேல போக்சோ உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. யார் என்று தெரியல. 3 தனிப்படை அமைச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. 1. 2வது, இந்த அண்ணா நகர்ல பாலியல் பட்டப்பகல்ல நடந்த பாலியல் தொல்லை சம்பந்தப்பட்ட வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்ணே தன் புகாரை ரத்து பண்ணுங்க, அது ஏற்பட்ட வழக்கு பதிவு பண்ணதை ரத்து பண்ணிருங்க, எனக்கு அனுப்பின சம்மனை ரத்து பண்ணிருங்க அப்படின்னு மனு தாக்கல் பண்ணி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சு ரத்து பண்ண வச்சு ஒரு ஆணையை பிறப்பிக்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே என்னால் அலைய முடியல அப்படின்னு சொல்லி ரத்து பண்ண வச்சிருக்காங்க. எனக்கு அன்னைக்கு ஏற்பட்ட சம்பவம், ஒரு நாள் சம்பவம் வந்து 3 வருஷமா அதுக்காக என் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அந்த பெண்ணுக்கு அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுக்காக வழக்குக்காக நான் அலைய முடியல. ஸோ அந்த ஒரு நாள் சம்பவத்தை தொடர்ந்து 3 வருஷமா நான் அதுக்காக நினைச்சு நான் வருத்தப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணோட மனநிலையா இருந்திருக்கும். ஏன்னா வாபஸ் வாங்குற இது வரைக்கும் போயிருக்குனாக்கா அதுதான் காரணமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்ட ஆளை அதாவது கொண்டு வர்றது 2வது சம்பவத்துல. 3வது சம்பவத்துல வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த இடத்துல முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ கள்ளக்குறிச்சி வழக்குக்கு வருவோம். இந்த கள்ளக்குறிச்சி வழக்குல பொறுத்த வரைக்கும் 3 இது: சிறுமி பாலியல் தொல்லை, 2வது வந்து இவங்களுக்கு வந்து அந்த வழக்கை வந்து இவங்களே செல்வி போட்ட வழக்கை இவங்களே வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரியான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு. 3வது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து செல்வி தரப்பு மருத்துவரை வந்து அனுமதிக்காததுக்கு காரணம் வந்து எங்க போஸ்ட்மார்ட்டம் வழியா உண்மை தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்கான காரணமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 வழக்கும் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா, இந்த கள்ளக்குறிச்சி வழக்கை நீர்த்து போக வைப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது தான் தெளிவா நமக்கு தெரியுது. ஸோ 9ஆம் தேதிக்கு இந்த வழக்குக்கு சம்மன் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் சகோதரி செல்விக்கு நான் காலையில தான் போன் பண்ணி கேட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த நிமிஷம் வரைக்கும்
சம்மன் எதுவும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த விழுப்புரம் கோர்ட்ல இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறதையும் கேட்டேன். அது விழுப்புரம் கோர்ட்ல அந்த தகவல் சொல்றதுக்கு ஆள் இல்லை சார், அதனால கேட்க முடியல, அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் தோணுது அப்படின்ற மாதிரி யூகத்தின் அடிப்படையில் தான் சொன்னாங்க. பட் உறுதியான தகவல் இல்லை. ஸோ அனுப்பிட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் அப்டேட் பண்றேன். ஸோ அது அனுப்புனாதான் இவங்க ரிசீவ் பண்ணிட்டு சம்மன் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அதை அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிற தகவலை உறுதிப்படுத்திட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு சம்மன் வராதனால அவங்க கள்ளக்குறிச்சி கோர்ட் உருவானதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 25ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாரம் கடந்து விட்ட நிலையில இன்னும் சம்மன் வரல அப்படிங்கிற தகவல் தான் இப்போதைக்கு இருக்கு இந்த கள்ளக்குறிச்சி வழக்குல. ஸோ அடுத்த அப்டேட்ல உங்களுக்கு என்ன இருக்குதுங்கிறத நான் அடுத்த இதில் தெரியப்படுத்துறேன். இப்போதைக்கு இவ்வளவுதான். அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.